என் அன்பு பிள்ளையே, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே குழந்தையே. என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. எல்லாம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்துடன் தொலைத்துக் கொண்டிருப்பவன் முட்டான். எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக் கொள்பவன் புத்திசாலி. சந்தேகப்படுபவர்களை நம்பாதே, நம்புகின்றவர்களை சந்தேகப்படாதே. வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது. இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களேனும் தவிர்க்கலாம். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை, எதுவுமே தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும். நடப்பவை அனைத்தும் நல்லதற்கே என்று நம்பு. வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளிலும் நீ வெற்றிகரமாக வெளியே வருவாய். நிச்சயம் நீ உயர்ந்த இலக்கை அடைவாய் குழந்தையே. நீ என் கைகளை பார்க்க முடியவில்லை என்பதற்காக நான் உன்னை பிடித்துக் கொள்ளாமல் இருக்கின்றேன் என்று அர்த்தமல்ல. நான் அன்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. தளராமல் முன்னேறு. உன் தைரியமே சூழலை மாற்றும் ஆயுதம். உன் நம்பிக்கையாய் நான் இருக்கின்றேன். கலங்காதே. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தவறான எந்த முடிவும் நீ எடுக்காதே. அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போகலாம். உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கோ போகாது. தன்மானத்தோடு விலகினேன். உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். என் தங்கமே, உலகமே உன்னை எதிர்த்தாலும் கேலி செய்தாலும் உன்னால் முடியாது என்றாலும் எதையும் கேட்காதே. உன்னையே நம்பு. ஒருவரின் மதிப்பு அவனால் எதை பெற முடியும் என்பதை விட எதை கொடுக்க முடியும் என்பதை பொறுத்தே அமையும். நீ பிறருக்கு செய்யும் உதவி எனக்கு செய்யும் ஊழியம் என்றே நான் எடுத்துக் கொள்வேன். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. எனக்கு தெரியாது என்பது உலகின் மிகச்சிறந்த தற்காப்பு கலை. 5 நிமிடம் அமர்ந்து பேசினால் தீராத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. ஆனால் இங்கு பேசத்தான் எவருக்கும் நேரமும் இல்லை, மனமும் இல்லை. நம் வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை கொண்டு திருப்தி அடைந்தால் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இல்லை குழந்தை. சேமிப்பு ஒன்றே உங்களை கடைசி வரை கையேந்தாமல் வாழவே. கிடைத்ததை வைத்து வாழ தெரிந்தவன் நிம்மதியாய் வாழ்வான். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதே. மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது குழந்தையே. மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும். மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும். என்னையே நினைத்திருக்கும் உன் இதயத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக நான் மாற்றித் தருவேன். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது. நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில வழிகள் இல்லாமல் இருக்கும். வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட உண்மையானது. யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள். நிலையென்று ஒன்றுமில்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றன. பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அன்பு வைப்பது மிகப்பெரிய தவறு குழந்தை. பிறர் சொல்வதை கேட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிலும் நமக்கான திருப்தி கிடைப்பதில்லை. மனம் சொல்வதை கேட்பதிலேயே மகிழ்ச்சி உள்ளது. என் வைரமே, ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பார். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். குழப்பத்தில் இருக்கிறார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. சற்று பொறுத்திரு குழந்தா. நல்ல வழியை நான் காட்டுவேன். போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு குழந்தையே. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் செல்ல பிள்ளை, நீ சந்தோஷமாக இரு. குழப்பத்திலிருந்து விடுபடும். உன் முயற்சி இல்லாமலேயே
நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அது வரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினை. எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடும். என்றும் உன் துணை நான் இருப்பேன். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்து உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது குழந்தையே. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக் கொள். என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உனக்கு தேவையானதை நான் செய்வேன். அமைதியாக உட்கார். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன். இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருக்கும் போது பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்குங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ சாதிக்க பிறந்துள்ளாய். இனி சந்தோஷமாக வாழ்வாய் எனதருளா. எப்போது எனது வாழ்க்கை மாறும் என்று புலம்பாது. சீக்கிரம் மாறும் என நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்வை மாற்றும். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை. உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடு. ஏனெனில் அது பாசம். உறவெனும் பெயரில் உன்னை உபயோகித்துக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு. ஏனெனில் அது வேஷம். ஆண்களின் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். அது அடிக்கடி வராது. பெண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம். எல்லோருக்காகவும் வராது. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவது, நரகமாக்குவது நம்முடைய செயல்களில் தான் இருக்கின்றது. உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷம் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது குழந்தையே. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. என்னுயிராய் நீ இருப்பாய். இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில்